ஆவடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கிற எல்லா தொகுதியோட ஆவடி தொகுதி தான் கம்ப்ளைண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்காக அந்த பர்டிகுலர் அமைச்சர் செயல்படலன்ற அர்த்தம் கிடையாது. இருக்கிற ஃபேக்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். சாலைகள் தேர்தல் நேரத்தில் மட்டும் போடப்படுவதாகவும் சரியாக அந்த இடைப்பட்ட காலம் மட்டும் சாலை ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா 2019, 2021, 2024, இப்போ 2026. ஸோ 2021 நேரத்துல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சில இடத்துல சாலைகள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2024 எலெக்ஷன் வரப்போது, எம்பி எலெக்ஷன் வரப்போதுன்னா அந்த நேரத்துல கொஞ்சம் சாலை போட்டிருக்காங்க. திருப்பி 2026 எலெக்ஷன் வர நேரத்தில் திருப்பி ஒரு இடத்துல சாலை போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டிராமாக்காக ஸ்டேஜ் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குன்றத அப்பட்டமா வந்து ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்துல சொல்ல முடியும். ஏனென்றால் இது மக்கள் கூறியது. அப்படி மக்கள் கூறியது டவுட் இருந்தா நீங்களே வந்து கூகுள் கூட பண்ணி பாருங்க. மக்கள் ரொம்ப தெளிவா எந்தெந்த இடத்துல ஆவடி இல்லைன்னா பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ரைட்டா போட்டிருக்காங்க. அது போக நம்ம பிசிக்கலா எடுத்த வெரிஃபிகேஷன்ல இபி டிபார்ட்மெண்ட் எப்ப பார்த்தாலும் இந்த இடத்துல ஆவடியில பெரும் பிரச்சனையா இருக்கு. நம்ம மாதவரம் தொகுதி ஆகட்டும், அண்ணாநகர் தொகுதி ஆகட்டும், இபி விஷயம் நிறைய பேர். அது போக இபி டிபார்ட்மெண்ட்ல சிங்கிள் ஃபேஸ்ல 3 ஃபேஸ் லைன் மாத்தணும்னா கூட ஒரு 2 பாமரன் நாங்க சொன்ன விஷயம் தான். சிங்கிள் ஃபேஸ்ல 3 ஃபேஸ் லைன் மாத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபீஸ் இருக்கு இபி டிபார்ட்மெண்ட்ல. அது போக கையூட்டு வெக்கமே இல்லாம இபி டிபார்ட்மெண்ட்ல கேட்கறாங்கன்ற விஷயத்தை வந்து பதிவு பண்றாங்க. ஆவடியில இன்னொரு விஷயம் சொல்றாங்க, மழை நீர் நின்ன பின்னும் கூட அப்புறப்படுத்தாம தேங்கி இருக்கு. இது ஒரு நியாயமான விஷயம். ஏன்னா 4000 கோடி என்னாச்சுன்னு தெரியல. அதை பத்தி அந்த டாபிக் பத்தி நாங்க வரல. ஏன்னா 2021 சென்னையில இனிமேல் மழை நீரை நிக்காது அப்படின்லாம் ரொம்ப உத்தரவாதம் கொடுத்து சொன்னாங்க. 4000 கோடி பட்ஜெட் அலாட் பண்ணாங்க. கடவுளுக்கும் அலாட் பண்ண அந்த நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆவடியில இது ரெகுலரா எவ்ரி மழை சீசன் டைம்ல வந்து இது அவ்வப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பெண்மணிகள் சொன்ன விஷயம். மழை நின்று கூட 3 நாள் ஆச்சு சார், ஆனா தண்ணி இங்க வத்த மாட்டேது. இதனால 1008 நோய் வருது சார் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள், ஆவடி மக்கள் எதிர்பார்க்கறது மழை நீர் தேங்காமல் இருக்க ஒரு பர்மனண்டான சொல்யூஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். எவ்ரி இயர் வந்து இந்த ப்ராப்ளத்தை நாங்க ஃபேஸ் பண்றோம். ப்ராப்பரான சாலை எலெக்ஷன் நேரத்துல மட்டும் போடாம பர்மனண்டா போறதுக்கான வழிவகை செஞ்சா நல்லா இருக்கும். இந்த சூழல்ல ஆவடி பொறுத்த வரைக்கும் இந்த முறை திரு நாசர் அவர்களுக்கு டஃபா தான் இருக்கும். அண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி நாசர் அவர்கள் தவிர்த்து அதே கூட்டணி கட்சியை சேர்ந்த மதிமுக அருந்ததிராசன் கேட்டுட்டு இருக்கா சொல்றாங்க. அவருக்கு சீட்டு தர வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பா. ஏன்னா சிட்டிங் மினிஸ்டர் வேற, அவருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. இதே திரு ரஹீம் அவர்கள் காம்படேட் பண்ணா ரஹீம் அவர்களுக்கான ஒரு செல்வாக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அதையும் நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். ஏனென்றால் மக்கள் வந்து இப்போது இருக்க கட்சி ஆட்சி மீது தான் குறை சொல்றாங்களே தவிர ரஹீம் அவர்கள் வந்து 10 ஆண்டுகள் முன்னாடி அதிமுக ஆட்சி மட்டும் தான் பேசுறாங்க. ரஹீம் அவர்களை ஸ்பெசிபிக் பண்ணி பேசல. ஸ்பெசிபிக் பண்ணி ஒரு 2-3 பேர் சொல்றாங்க. என்னன்னா அந்த பகுதியில் வேலை செய்யக்கூடிய பாமரன் என்று சொல்ல சாமானியன் என்று சொல்லலாம். அவர்கள் முதல் கொண்டு ரஹீம் அவர்கள் அப்ரோச்சபிள் பர்சனா இருக்காருன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ஒரு கேண்டிடேட்டான சக்சஸ் ரேஷியோ. அப்படி வச்சு பார்க்கும்போது ரஹீம் அவர்களுக்கு அங்க வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்கா பதிவு பண்ண முடியும்.